வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். 30,000 மொபைல் கூட இப்போ 15,000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 20,000 ஃபோன் எல்லாமே 15,000 தான் இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது. ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் சேல் போயிட்டு இருக்கிறதால ஸோ ஃபோன் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் ஒரு 2,000லேருந்து மேக்ஸிமம் ஒரு 7,000 8,000 வரைக்குமே சேவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டைம் வளர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். மொபைலோட எம்ஆர்பி என்னமோ 15,000 மேலே தான் நண்பா இருக்கும். பட் நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 15,000 16,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் வரிசையாக பாருங்கள். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. Android 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. இந்த பிக் பில்லியன் டேஸ் அண்ட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கிறதால நமக்கு இந்த மொபைல் 13,000 கிடைக்கும். அவங்க சொல்கிற கார்டு டிஸ்கவுண்ட்லாம் போக. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோன் ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ்னு வரும்போது டியூவல் கேமரா செட்டப் 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப். இங்கே 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். முக்கால்வாசி மொபைல்ஸில் இருக்க மாதிரி இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் LPDDR4X ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 5000 mAh பேட்டரி 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 17,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு 2,000 rupees கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ 15,000 நம்மளால் தாராளமாக வாங்கிக்க முடியும். கார்டு ஆஃபர் அந்த ஆஃபர்னு இல்லாமல் டேரெக்டாக கூப்பன் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ 15,000 வாங்கிக்கலாம். தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும், கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பேட்டரி இங்கே பாசிட்டிவாகவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பார்ப்போம் அப்டேட்ஸ் மூலமாக Realme இதை சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வேணும், வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme Narzo 70 Turbo பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K டிஸ்பிளே இது. ஸோ தரமான டிஸ்பிளே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற மொபைல்ஸோட டிஸ்பிளேவை விட இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது, குறை சொல்ல முடியாத மாதிரி தான் இருந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரிலாம் சொல்லிட முடியாது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 7S Gen 2 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஹெவி கேம்ஸை மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் நம்மளால் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணிக்க முடியும். பட்
அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா வேறு மொபைலை நீங்கள் பார்க்கலாம். 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. அது போக போக்கோனாவே நம்ம எதிர்பார்க்குற ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐஆர் பிளாஸ்டர் 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. பட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை நண்பா. 8GB 256GB வேரியண்ட்டு 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 18,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் இப்போ 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணி 1000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட்டோட 15,000 ரூபாய்க்கு நம்மளால் இந்த தரமான மொபைலை வாங்கிக்க முடியும் நண்பா. ஸோ 15,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை பாருங்கள் நண்பா. ஏன்னா டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, சார்ஜிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா போக்கோ பிராண்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் மற்ற மொபைலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. பட் ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராகவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் அண்டு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மல்டி டாஸ்கிங்குமே பெட்டராக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் ஸ்லாட் தந்திருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதனோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 19,000 ரூபாய்க்கும் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஆஃபர். ஓகே நண்பா, இப்போ ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 18,500 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம்னா 16,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் நண்பா. ஸோ 16,000 ரூபாய் ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. ஸோ நிறைய பேர் வைட் ஆங்கிள் வேணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல மொபைல், நல்ல கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்கதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா சோனியோட IMX890 என்ற ஒரு தரமான சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நமக்கு கிடைக்கும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. அண்ட் Android 13ஓட தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணாங்க. கொஞ்சம் பழைய மொபைல் தான், அதனால தான் இப்போ சேலில் கம்மியாக வந்திருக்கு. அண்ட் Snapdragon 782G என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல்லாம் இருக்குது. பட் நார்மல் பர்ஃபார்மன்ஸ் ஓகேனா மட்டும் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்கள். 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியன்ட் 27,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகி 17,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக அதில் 1000 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது, பேங்க் டிஸ்கவுண்ட்டு. ஸோ 16,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் நண்பா. ஸோ ஒரு தரமான OnePlus மொபைல் வேணும். கேமரா சூப்பராக இருக்கணும். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவாக இருந்தால் பரவாயில்ல, இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி, பழைய மொபைல். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ்ஸ். தரமான கேமரா, சூப்பரான டிஸ்பிளே, தரமான ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் OnePlus பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.